Hi, this is Padmapriya. You are watching Padmapriya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராவல் வீடியோ. இந்த ட்ராவல் வீடியோவில் பாண்டிச்சேரியில் இருக்க அரிக்கமேடு அதுதான் பார்க்க போகிறோம். அரிக்கமேடுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோழர் காலத்தில் வந்துட்டு இது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு இடமா இருந்திருக்கு. இதில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது எப்போ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவை 1937 பண்ணியிருக்காங்க, அப்புறம் 1947 பண்ணியிருக்காங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1980 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இது வந்து அரியாங்குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. பாண்டிச்சேரியில் அரியான்குப்பம்ன்ற ஏரியாவில் தான் இந்த அரிக்கமேடு இருக்குது. இந்த அரிக்கமேடில் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய வந்து கல்லால் செய்யப்பட்ட பொம்மைகள், பீங்கான்கள், கண்ணாடிகள் எல்லாமே எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு மியூசியமில் வச்சுருக்காங்க. அரிக்கமேடு இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருக்க ஒரு இடம் தான். இப்போ வந்து நம்ம வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. நம்ம போய் நல்லா ஃபோட்டோஸாக எடுத்துக்கலாம். ரொம்ப பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. அங்கே இருக்கிற வந்து அந்த கற்களால் கட் பண்ண அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து செங்கலில் அந்த மாதிரி ஒரு இதில் கட்டியிருக்காங்க. அது வந்து மேலே ரூஃப் இல்லாமல் ஓப்பனாக தான் இருக்குது. நிறைய மழை காற்று எல்லாமே இருக்கும். பக்கத்தில் பீச் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு அந்த பில்டிங் வந்து 2000 வருஷமாக அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அந்த அந்த கல் மேலே ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ செஷன்லாம் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 2 அந்த மூவியில் கூட நிறைய இடத்த இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இந்த இடம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்கிறதுனால நீங்கள் மோஸ்ட்லி வந்து 5 o'clock போய் அதுக்கு முன்னாடி வந்துடுங்க. மார்னிங்லேருந்து அது ஓப்பனாக தான் இருக்கும். அதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு வில்லேஜில் தான் இருக்குது அந்த பிளேஸு. நம்ம உள்ளே போனாக்கா பக்கத்தில் எதுவுமே ஒரு கடைங்க அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துடணும். ஆனால் வந்து தனியாக போகாதீங்க. மோஸ்ட்லி போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட போங்க. ஃபேமிலியோடு போனீங்கன்னா மேக்ஸிமம் 5 o'clock வெளியே வந்துடுங்க. அதான் நமக்கு நல்லது. ஏன்னா அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம சேஃப்டியை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இந்த பிளேஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஆப்டான பிளேஸு. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ்க்கான ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு. வெட்டிங் ஃபோட்டோ ஷூட். அவங்க வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வேரில் வரல, அவங்க வந்துட்டு வெஸ்டர்ன் வேரில் தான் வந்திருந்தாங்க. நல்லா கப்புள்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைட்டிங்கில் அந்த பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்துட்டு இவ்வளோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடிஞ்சு போன ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபோட்டோஸோட ப்ரெசென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். நானும் எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அரிக்கமேடில் எடுத்த அந்த கண்ணாடி கற்கள், அந்த பொம்மைகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாண்டிச்சேரி மியூசியமில் வச்சுருக்காங்க. அது இன்னுமே இருக்குது. நான் வந்து பாண்டிச்சேரி மியூசியமோட வீடியோ போட்டிருக்கேன். டைம் கிடைக்கிறவங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you again. Bye.